வணக்கம். இன்றைக்கி வாழைமலை குறுக்கெழுத்து போட்டி, ஓகேங்களா? ஸோ வாழைமலை February 15, 2026 அதுக்காக தான் இந்த டேட்டை கீழே தள்ளி காமிக்கேன், ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம். இடமிருந்து வளமில் முதல் கொஸ்டின், 6வது கொஸ்டின். விளையும் டேஷ் முளையிலேயே தெரியும். 3 எழுத்து. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். சமுத்திரங்களில் மிகவும் ஆழமானது, கடல்லே மிக ஆழமானது. சமுத்திரம் நிறைய ஆழமான கடல், பசிபிக் ஓஷன், பசிபிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இதை முதல்ல பார்ப்போம். 10 இடமிருந்து வளம். சந்திக்கிறது, எது சொல், புரிஞ்சுக்கிறது. ஸோ ஆன்சர் என்னென்னா பிரிவு. ஓகே, இங்கே சீல முடிஞ்சிருக்கு. இங்கே 7 இடமிருந்து வளம் என்னென்னு பார்ப்போம். முன்னேற்றம். முன்னேற்றங்கிறத வளர்ச்சின்னு சொல்லலாம். 7 இடமிருந்து வளம், வளர்ச்சி. ஓகே, 1 மேலேருந்து கீழே நம்ம எழுதாமல் இருக்கோம், என்னன்னு பார்க்கலாமா? சிறுவர் கதையில் பாட்டியிடம் வந்து காகம் தேடி சிச்சுண்டி. காக்கா தூக்கிட்டு போனது என்னது? சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லையில் காக்கா வடையை தான் தூக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்னது? வடை. ஓகே, 4 வலமேந்த இடம்ல வந்து டைலில் முடியணும். இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடியணும். அலட்சியம். ஸோ இதை 2வது எழுதலாம். இன்னும் மேலே இருந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு வேறு ஹிண்ட். 9 கீழே இருந்து மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆலயங்களில் இறைவனுக்கு செய்யப்படுவது. கடவுளுக்கு என்ன, இதில் ஆரம்பிக்கணும். இது செகண்ட் லெட்டர். கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க? அர்ச்சனை. ஸோ அர்ச்சனை செய்தது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். 4 இப்போ பார்க்கலாம். வலமிருந்த இடம், அலட்சியம். அலட்சியத்துக்கு ச டை வந்துருக்கு. அசட்டை. அசட்டை அப்படின்னா அலட்சியம். இது கூகுளில் போயிட்டு நம்ம வேடை போட்டிங்கன்னா மீனிங் கிடச்சோம். எதையுமே கண்டுக்காமல் அசால்ட்டாக இருக்கிறது அசட்டை. ஸோ 7 மேலேருந்து கீழாக்க ஹிண்ட் கிடச்சிருக்கு. மேலேருந்து கீழ் கொஸ்டின் இருக்கா? மேலேருந்து கீழுக்கு இல்லை. அப்போ 13க்கு கீழே இருந்து மேலே இருக்கா? 1000 தலைகள் வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. இல்லைன்னா டேஷ் ராகங்கள் ஆகிய திரைப்பட பெயர்களிலும் விடுபட்ட சொல். 2லேயும் பொதுவாக விடுபட்ட சொல்லல என்னென்னா அபூர்வ. ஓகேங்களா? ஸோ 11 இடம் வந்து வளம் பூ ஹிண்ட் கிடச்சிருக்கு. 11 பூரிப்பின் தொடக்கத்தில் ஒரு சிச்சுண்டி. பூரி. ஓகே, ஸோ அடுத்து 2 மேலேருந்து கீழே இதில் முடியணும். 2 மேலேருந்து கீழ். மோருக்கு முந்தைய நிலை. மோர் எடுக்காங்கன்னா அது எதுலேருந்து எடுப்பாங்கன்னா தயிர்லேருந்து எடுப்பாங்க. ஆன்சர் என்னென்னா தயிர். ஓகே, 3 வலமேந்த இடம். 3 வலமேந்த இடம், கட்டளை. ஹிண்ட் கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை வந்து உத்தரவுன்னு சொல்லலாம், ஆர்டர். ஓகே, மேலேருந்து கீழே ஹிண்ட் கிடச்சிருக்கு. 3 பொங்கல் பண்டிகை டேஷ் திருநாள் என்போம். தமிழர் திருநாள்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே ஹிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்த ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 5 வலமேந்த இடம், டேஷ் 2 எழுத்து.
அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது. அகலமாக உழுவதை விட ஆழமாக உழுவதாக தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆழமாக உழுவது நல்லது. ஸோ மேலேருந்து கீழே பாருங்க. இப்போது பொங்கல் பண்டிகை டேஷ் நாள் என்ன சொல்கிறாங்க. ஸோ உழவத்து நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. 8 இடமிருந்து வளம். இதில் ஹிண்ட் இருக்கு. 8 இடமிருந்து வளம். எங்கே இது கொஸ்டின். வாகனம் வேறு சொல். வாகனத்தை ஊதின்னு சொல்லலாம். ஓகே. 12 இடமிருந்து வளம் என்னது? 12 இடமிருந்து வளம் கொஸ்டின். உரம். 2 இடத்துல உரம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சொல்லலாம். ஓகே. 16 கீழேருந்து மேலே என்னது? மனநிறைவு. மனநிறைவு என்ன? நிம்மதி சொல்ல முடியாது, திருப்தியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா திருப்தி. ஓகே. ஸோ நம்ம இப்போ 15 ஊல முடியணும். கீழேருந்து மேல் என்ன கொஸ்டின் பார்க்கணும். மெய்ப்பொருள் காண்பது டேஷ். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதுனாலும் யோசித்து அதுக்கப்புறம் நம்ம யோசித்து செய்யணுங்க. 15 இடமிருந்து வரலாம். ஆள ஆரம்பிக்கணும். இது உதவு போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்களாம். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கல சொல்லுவாங்க. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. ஓகே. ஸோ டீயில் முடியணும். 22 கீழேருந்து மேலே. டேஷ் பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அடேங்கப்பான்னு எல்லாம் சொல்லக்கூடாது. கல்லடி பட்டால் கூட வலிச்சிட்டு விட்டோம். கண்ணடி பட்டால் வயிறு வலி அது இதுன்னு வந்துடும். ஸோ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. ஓகே. ஸோ 18 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் முறையில் பரிசுக்குள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இங்கே கலைந்துள்ளதுன்னு ஒரு வேர்டு வந்தாச்சுனாலே அந்த லெட்டர்ஸ் இந்த வேர்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்ம அந்த கொஸ்டினை இப்போ ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்ரு. ஸோ 21 இடம் கீழேருந்து மேல். இந்த இசையில் நாகம் படம் எடுத்து ஆடுமாம். 3 எழுத்து. எந்த இசைக்கு? மகுடி இசைக்கு. பதினேழு டீ ஹிண்ட் கிடச்சிருக்கு. வலமிருந்து இடம். கிறிஸ்மஸ் இந்த மாதத்தில் இடம்பெறும். கிறிஸ்மஸ் எந்த மாதம்? டிசம்பர். பதினாலு மேலிருந்து கீழே என்னது? மரம் அதுக்கு உதவும். சில பேசிக்கிட்டே இருக்கிறத எப்படின்னு சொல்லுவாங்க. ரம்பம். நல்லா அறுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிற ரம்பம் மாதிரி வேடு போடுறான்னு சொல்லுவாங்க. 20 கீழே இருந்து மேலே 3 எழுத்து. புஷ்பம் பூ மலர். ஓகே. 19 இடமந்து வளம். அரசனின் இருபுறமும் பணிப்பெண்கள் வீசும் விசிறியை என்ன சொல்லுவோம்? சாமம் வீசுதாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ் சுத்தமாக படித்தவங்க தெளிவாக சொல்லுவாங்க சாமம். ஓகே. ஸோ 18 இடமிருந்து வளம் டேஷ் முறையில் பரிசுக்குள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஸோ குலுக்கல் முறையில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. குலுக்கல். ஸோ இதை ஆன்சர் இன்னொரு கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு இதை வேர்டு எழுதலாம். 23 கீழே இருந்து மேலே. பலம். பலம்னா வலுவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம அந்த குலுக்கலுங்க வேர்டுக்கு இப்படி வேர்டு வேணுங்கிறதுக்காக சொல்கிறோம்.
ஸோ கு லு இக்கு கேர்னு தான் போடணும். ஸோ இந்த வேர்டு வந்து குழம்பி இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. இன்னும் வாதமல்ல இருக்குள்ளது. ஓகேங்களா? டேட் வந்து February 15, 2026. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எது தப்பாக ஃபில் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.